அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சர்க்குருமணி மாலை. வேதத்தின் முடிமிசை விளங்கும் ஓர் விளக்கே, மெய்ப்பொருள் ஆகம வியன் முடி சுடரே, நாதத்தின் முடிநெடு நடமிடும் ஒளியே, நவையரும் உளத்திடை நன்னிய நலமே, ஏதத்தின் நின்றனை எடுத்த அருள் நிலைக்கே ஏற்றிய கருணை என் இன்னுயிர் துணையே, தாது உற்ற உடம்ப அழியாவகை புரிந்தாய் தனிநடராஜ என் சர்க்குரு மணியே. ஸோ சர்க்குரு அப்படின்னும் போது ரீசெண்டாக அதை இது பண்ணும்போது சர்க்குரு சொர்க்குரு அப்படின்னு இது பண்ணியிருப்போம்ல, பதிஞ்சிருப்போம். சொர்க்குருன்னு ஜஸ்ட் இந்த வாயில் மட்டும். உதாரணத்துக்கு நித்யானந்தான்ற வார்த்தை வந்து அவர் என்னமோ நித்தியத்தை பொருளாக கொண்ட பெரிய பொருளை அடியில் ஆசிரியம் சொல்லி முடிப்பார்ல நடராஜபதி மாலையில். அந்த மாதிரி அருண் சோதி நடராஜ குருவை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பரையை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா வேற பரம்பரை பற்றி பேசுகிறாரு. ஸோ அவர் சர்க்குருவாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும்போது தான் தெரியுது, கோலால இதை வந்து கேபிட்டலாக வச்சிருக்குல்ல, மலேசியாவா இல்லை ஜோதிமலை. ஆனா இது சொல்லுக்கு இங்க ஒரு சொல்லுக்கு அப்பாற்பட்டு என் தலைவன் பொருளாலையும் வந்து நிரம்பியிருக்காருன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதுன்னு சொல்லு மட்டும் இல்லாம பொருளும் உண்டு அப்படிதானே. பொருள் வெளி மட்டும் இல்லாம உயிர் வெளியும் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் வெளிகளை சேர்த்துட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி சர்க்குரு அப்படின்னும் போது அவர் இந்த வெளிகளை பற்றிலாம் போயிட்டு ரகசியம் சொல்லணும்ல. அப்போ யாரா எனக்கு கிடைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருந்தகை கிடைக்கிறார். அவர் தான் வந்து என்ன பண்றது, மணி ஒரு மணி அடித்தால் அப்படின்ற அந்த டைமிங்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நினைந்து நினைந்து அப்படின்லாம் பாடுவார்ல. ஸோ அந்த கரெக்டாக அந்த ஃபோனோ ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து நல்லா, இந்த வார்த்தைகள்லாம் நான் எடுத்து ஆள வேணாம், இதை சொல்லுகலாம், என் பொருள் வந்து கிடைக்குமான்னு பார்த்தேன். என் பொருளுக்கு சொல்லும் வந்து என்ன பண்ணுச்சு, அப்போது சர்க்குரு அப்படின்றது ஒரு அளவு உங்களுக்கு தெரியுது. அப்போது மணி மாலை அப்படின்னும் போது அதோட மெட்டபாலிசமும் அதோட மெக்கானிசம்ஸ்லாம் எப்படி இருக்கிறது சொல்கிறது. வேதத்தின் முடி அப்படின்னும் போது வேதம்னு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிச்சு, பாம்பு போட முடிஞ்சிச்சு அப்படிதானே. நம்ம எலக்ட்ரிசிட்டி இன்னும் என்ன பண்ணுச்சு, மலிவான இது ஆச்சு அப்படிதானே. நியூக்ளியர் பவர் பிளான்ட் அது அப்கிரேடடாக இருக்குல்ல. இப்போ அதை வச்சு நம்ம வான்வெளிக்கெலாம் நம்ம ட்ராவல் ஆக இது ஆயுதங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவது, சப்மரைன்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, தண்ணியில் மூழ்கி போகிற சில இதெல்லாம் அந்த உந்து தரத்துக்கு வந்து அந்த இது தேவைப்படுது, நியூக்ளியர் பவர். ஸோ இது மாதிரிலாம் கெமிஸ்ட்ரி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு முடிக்கு போவாங்கல்ல, ஒரு ஹையஸ்ட் கிரேடுக்கு போவாங்கல்ல. அந்த மாதிரி யாருக்கு போயிருக்காங்க, பராபர நிலையை என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிமிசை விளங்கும் ஒரு விளக்கு. ஸோ அவங்க வந்து நம்ம முடித்த போது அவங்க ஒரு முடியாக இருந்தாங்கன்னா, வள்ளலார் இன்னொரு முடி, அவர் இன்னொரு பாடியை அமைச்சு கொடுக்குறாங்க. அது வேறு இவன் தான் வந்து கரெக்டான பெர்ஃபெக்ட் கெமிஸ்ட்ரி, நல்ல இதுவாக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு இது இவர் தான் அப்படின்ற மாதிரி. வேதத்தின் முடிமிசை விளங்கும் ஒரு விளக்கே, அது முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து இருக்கிறதுலே வேதாந்தம் அப்படின்னா அந்த விளக்கு ஒன்று அவங்களும் பார்த்துருப்பாங்க இல்லையா. அது அப்போ தானே அவங்க வந்து அதோட பெஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி மெய்ப்பொருள் ஆகம வியன்முடி சுடரே இருந்தது. சரி, அதை நீங்கள் மெய்ப்பொருள் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. முன்னாடி வந்து வேதங்களை வந்து சொல்ல மட்டும் வச்சுக்கிட்டா கூட அதை வந்து இது நீ கூட நான் இப்போ நித்யானந்தன் நான் போய் கேட்குறதுனா, கல்பத்தரு தரிசனத்தில் அவர் வந்து நீங்கள் என்ன வேணால் கேட்கலங்க, நாங்கள் அதை வரமாக தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தா கூட, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, என்னால் வேதங்களை வந்து
படிக்கவும் முடியணும், அதை நான் வந்து இது பண்ணணும், பரிசீலனை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு, வேலை செய்தா ஒழுங்கா இல்லையா அப்படின்னு வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது பண்ண முடியுமான்னு கேட்டதுக்காக தான். அதெல்லாம் கிடையாது. மெய்ப்பொருள் இதை வந்து நீங்கள் காண முடியுமான்றது எனக்கு தெரியாதுன்னு தெரியுது. பட் அது எங்கே கிடைக்குது? அந்த ஆகமோட இது வேன்முடி சுடர், அந்த சுடர் இது பண்ணும்போது தான் எனக்கு ஆஹா இங்கே கிடைக்குதுடா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்தவொடனே கரெக்டாக கிடைக்குது. இல்லாமலாம் ஏமாத்தலாம் இல்லை. எனக்கும் ஆண்டவன் வந்து எப்படி கொடுத்தாருன்னா, இப்போ உனக்கு இப்படி இவ்வளோ விளக்கம் கொடுத்ததானே, அதே மாதிரி எனக்கு எப்படின்னா, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து தப்பு தவறு இந்த தெரியாமலும் செய்கிறதெல்லாம் கூட தேவையில்லை, இதெல்லாம் தவறு, இது பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு ஆண்டவன் உணர்த்தி வச்சுருக்காரு. அதனால சின்ன பிள்ளையிலேருந்து இது எல்லா சௌகரியமும் கிடைக்கிற இடம் கூட எனக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு எனக்கு வந்து நல்லா அந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் நான் வந்து ஆடம்பரத்துக்கு ஒரு பெருமையாக நல்லா இருக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எனக்கு அது ஓங்கிக்கிட்டே வந்தாலும் அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி எனக்கு வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதையே வந்து நான் அது பெருசாக ஆண்டவன் வேணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால எனக்கு ஆண்டவன் எது கொடுத்தாலும் நல்லது தான். நான் போன பிறவியில் ஏதோ தவறு செய்திருக்கேன், இந்த பிறவியில் எனக்கு அது கரெக்ஷன் பண்ணுறாரு, நல்லது பண்ணிட்டு வர்றாரு. அவர் எது கொடுத்தாலும் நல்லதுன்ற அந்த அளவுக்கு படிப்படியாக எனக்கு பக்குவத்தை கொடுக்க வச்சு எனக்கு எல்லாம் புரிதல் வந்ததும் நானும் அறியாமல் நான் சொல்லுவேன், நான் 48 50 வயசு 45 வயசுக்கு மேலே நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு விட்டுருவேன். எனக்கு கடவுளே வழிபாடு தான் வேணும், இந்த மாதிரி தான் நான் வாழ போகிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்துட்டு வாழ்வான், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு இது பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி எனக்கு இப்போ அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு குருன்ற இதை வந்து கரெக்டாக அவர் காமிச்சு குருவாகவும் கடவுளாகவும் எல்லாமாவே அவர் தான் அமைஞ்சு எல்லாமேவாகவும் இருக்கார். அப்போ எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது. யார் ஒருத்தரை திருத்துற இடமோ அதுதான் கடவுள் இருக்கிற இடம். அதுதான் கடவுள் நம்மளுக்கு அருள் தர்ற இடம். நம்ம தவறு செய்துக்கிட்டே இருந்துக்கிட்டு தப்பையே செய்துக்கிட்டு எல்லாம் நான் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருவாருன்னா கடவுள் கொடுக்காம எங்கேருந்து வந்துச்சு? எல்லாமே தான் கடவுள் கொடுத்துருக்காரு. தவறு எது சரி எதுன்னு பிரித்து பார்க்கறதுக்கு நான் செஞ்ச ஒரு தவறு சொல்கிறேன். ரொம்ப பிரபலமானது தவறு தான். ஏன்னா அதை எடி சொல்லியிருப்போம். இதில் கோவாவில் கூட நான் லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு பொருளோட அதிகாரம் கிடைச்ச உடனே மீனில் ஆராய்ச்சி பண்ணுறது தோணுது. அவங்களோட சதைகளை இது பண்ணி அவங்களோட குடல்களை இது பண்ணி என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ண இறங்கி அப்புறமேட்டு தெரிஞ்சிருந்த பட்சத்துலேயும் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். சரிங்களா? அதில் இது பண்ணுறது நம்ம என்னவோ அதுக்காக தானே. அப்போ இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு பை ப்ராடக்டாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கோ ப்ராடக்டாக மாறுது. அப்படி தானே? மாடுகளை அடித்து அவங்களோட சதைகளை என்ன பண்ணிட்டோம், சோறுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணாங்க. அழகா அந்த ட்ரெயின்ல அன்னைக்கு சொன்னாரு, தோள்களை அன்னைக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு போயிட்டு வந்த ரிட்டர்ன் ட்ரெயின் நம்ம வரும்போது தானே அந்த தம்பி அந்த மாதிரி சொன்னாரு, சோறு அது இது. இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த எழுச்சி மாநாடு ஏதோ அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு வரும்போது தான் அந்த மாதிரி கரெக்டா சொல்றாரு. நான் போய் இப்போ இதெல்லாம் மாமிசத்தெல்லாம் சாப்பிடுவோம், அதான் எனக்கு சோறு அப்படின்றது. சாதத்தை சோறுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, மாமிசத்தை சோறுன்னு அது சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பால் இதெல்லாம் அத்தியாவசியமாக்கிட்டாங்க. எவ்வளவு கொடுமை இதெல்லாம். அது ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திக்கணும். அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, டிஃபரெண்டா இவர் பிரசன்ட் பண்றாங்கல்ல, சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசா இருக்கும் போது திருத்திக்கோன்னா நம்ம முட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முட்டை விட்டு முடிஞ்சே உழுது, அப்போ கூட நம்ம திருந்த மாட்டோம்ன்றனா இதெல்லாம் எவ்வளோ கேவலம், எவ்வளோ கொடுமை. அதனாலதான் மெய்ப்பொருள் வந்து என்ன பண்ணுது, முறிய விட மாட்டேங்குது, பெரிய விட மாட்டேங்குது. ஆமா, அதுக்குதான் வள்ளல் ஆரம்பிச்சுட்டாரு. அதனாலதான் ராமலிங்கர் அமைச்சு முறியுது, இதெல்லாம் முறிய விடாம நீ போய் சரி பண்ணி நான் ரூபத்துல வந்து எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிடுறேன்ட்டு நீ சொன்ன மாதிரி சத்திய யுகத்தை கொடுத்து சத்தியத்தை மட்டும் அழகா இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் பாரு. வடலூர் போயிட்டு வரும்போது அங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எங்க அணி எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வந்துட்டாங்க. அவங்கள கவனிச்சுட்டு அங்க போய் சோபா பெரியப்பாவும் அவங்க ரிலேஷன் வீட்டு அங்கே போயிருந்தாரு, அவரை போய் பார்த்து அவரை அழைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது சத்திய ஞான சபை. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. இன்னைக்கு கோயில் போகிறதுக்கு அங்கே வடலூரில் போய் அங்கே இப்போ உட்கார்றதுக்கு கூடலாம் கூட எனக்கு நேரம் கிடைக்கல. நான் பாட்டுக்கு அப்படியே வரும்போது
அப்படியே ஆண்டவனை நினச்சிக்கிட்டு அந்த போர்டை பார்த்ததுமே ஆனந்தம் எனக்கு. பாரு எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. சத்திய ஞான சபை, வெறும் சபை கிபைன்னெல்லாம் கூட சொல்லிக்கிறோம், இப்போ சுருக்கிட்டோம். சத்திய ஞான சபைன்னு எல்லாம் சேர்த்து சொன்னால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னப்பா சர்வதேச மையெல்லாம் வந்து இந்த பேராக தான் அழைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சத்திய ஞான சபைன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வையே, சத்தியம் எங்கே பார் ஊடுருவிடும். எல்லா இடத்துலையும் நல்லா என்ன சொல்கிறது, நல்லா விளங்கும்ப்பா. சத்தியத்தை எல்லாம் நம்ம மறந்துட்டோம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளவு திருத்திருக்காருன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது மெய்ப்பொருள் ஆகும் திருத்திருக்காரு. அப்படியே இப்போ திருந்திக்கிட்டு வரோம் நம்ம. ஆமா, அதை பார்த்தாலே நம்ம டேஸ்ட் பிடிச்சிரும். அப்பா பரவாயில்ல, அப்பா கடவுள் வந்து அவரோட சிக்னேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடத்தலாம் ஜாலியா. மெய்ப்பொருள் ஆகம வியன்முடி அப்படின்னு நம்ம வள்ளலாரை பார்த்து அந்த சுடர் நம்மளுக்கு அமுச்சு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மகிழ்ச்சின்றதை நம்ம வந்து உலகத்தில் பார்க்கலாம். சரிங்களா? நாதத்தின் முடி நடு நடமிடும் ஒளியே. சரி, இந்த ஒளிக்கும் வந்து சவுண்டுக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கா, லிங்கேஜ் ஏதாவது சொல்ல முடியுமா கேட்டீங்கன்னா, நாதத்தின் முடி. அப்போ நாதத்தின் முடின்னும் போது சவுண்டோட ஃபைனல் ஸ்டேஜ் இல்லையா, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை சவுண்டு பாடின்னு கூட வச்சுக்கலாம். சவுண்டுக்கும் ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி நடு அப்படின்னும் போது அந்த பாடியோட சவுண்டோட சென்டர்னு ஒன்று இருக்குது. நடுன்னு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போது அது எங்கே எனக்கு தெரியணும்ல ஒரு லெவலில். அப்போது நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அதை காட்டுறாரு, டெரா ஹெர்ட்ஸ் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற ஒரு ஹெர்ட்ஸு அதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹெர்ட்ஸோட அது செம்ம டிஃப்ரெண்டான ஃப்ரீக்வன்சியில் வர ஹெர்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஹெர்ட்ஸில் நடமிடும் ஒளி. அப்போ ஒளி வந்து நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு ஒளியே இருக்குது, மனக்கண்ணால் பார்க்குற ஒரு ஒளி இருக்குது இல்லையா? அப்படிதானே? விசிபிள் லைட்டில் பார்க்கக்கூடியது ஒன்று, விசிபிள் லைட் இல்லாத வந்து என்ன பண்ணலாம், அந்த லைட்டில் நம்ம கண்ணு பார்க்க முடியாத ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா, அந்த சவுண்டு பாடி இருக்குல்ல அதோட சென்டர். சரிங்களா? அதோட ஃப்ரீக்வன்சி இது ஒரு இடத்துல சிங்க் ஆகுது லைட்டு கூட. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு காட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், நீங்கள் நாதாந்த திருவீதின்றாங்கல்ல அந்த இடத்துல நடந்து உங்களுக்கு அந்த இதை வந்து கடத்தலாம் அந்த ஒளியில. சரிங்களா? எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்தாருன்னா நம்மளுக்கு எட்டாவது அவர் சொல்லும் போது கூட எட்டும். அளவுக்கு நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்க மாலைன்னு அந்த சொல்றாரு, அந்த அளவுக்கு அவரு அனுபவிச்சு சொல்றத நம்ம கொஞ்சம் கூட அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அவ்வளோ நல்லா அனுபவிச்சிருக்காருன்னு நினைச்சாலே ஆனந்தமா ஊத்தெடுக்குது. அது அந்த சந்தோஷத்தை கூட நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம். எதையோ கடந்து போறோம், எதையோ சிந்திக்கிறோம், எதையோ அழியறதுக்கெல்லாம் அழிஞ்சு அப்படியே சுண்ணாம்பா மாறிடுது. என்ன செத்து சுண்ணாம்பாயிடுறோம்னு சொல்றோமே, அந்த மாதிரி எல்லாம் அப்படியே வீணாயிடுறதுக்கு நம்ம ஆசைப்பட்டு போறோம் ஒழிய இவ்வளோ ஆனந்தம் அவரு எவ்வளோ எல்லாம் அவ்வளோ நானும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். எல்லார்ட்டையும் கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டு வர மொழியே முழுசாலாம் இன்னும் நம்ம நீங்க ஒரு நல்ல குருவா இருக்கலாம், நீங்க நல்ல சாப்பாடு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன். யாருக்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிப்பாங்க, தாய்கிட்டயோ அவங்கள சார்ந்தவங்ககிட்ட தான் கேட்பாங்க. எனக்கு அது இன்னும் அடையாம இருக்கு. சார்ந்தவங்க தான் எல்லாருமே, நம்மள சார்ந்தவங்க தான் எல்லாருக்குமே அந்த எல்லாமே உண்டுன்ற மாதிரி நம்ம அந்த தெளிவுக்கு வரும்போது தான் எல்லாமே நம்மளுக்கு கை கூடுதுன்றது நம்ம தெரியும். ஆமா, இந்த கூடுதலை நான் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அங்கங்க சுற்றி நான் வந்து அந்த ஆராய்ச்சி உப்பு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி மினரல்ஸ் எப்படியோ வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கெமிஸ்ட்ரி வேதங்களோட இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான் அவங்க அந்த மொழிகள்லாம் நல்லா இறங்கியிருக்கும்ல, மொழிகள் அப்புறம் அந்த திறன்கள் எல்லாமே வந்து. ஸோ அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து இந்த அச்சில் போன இல்லாமல் பேசியிருப்போம்ல போட்டு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கே தெரியாது. பட் அங்கே போயிட்டு அந்த இடத்த காட்டினோம்னு நம்ம நடத்த பண்ண முடியுதில்ல, சிவத்தை காண முடியுதில்ல, இப்படிலாம் நம்ம கூட கலந்து விளையாடுது. எனக்கு எதாவது தொடுறதுன்னே தெரியாது அவ்வளோ பெரிய கடலில். இருந்தாலும் என்ன பண்ணுது, என்னை நீந்த விடுவார். சரிங்களா? சரி இந்த குடி அதை குடின்னும் போது
நான் உப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உளுந்தூர்பேட்டையில் அது ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து சரிங்களா. அப்போது அவங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படுது அந்த இலக்கியங்கள். அடுத்தது எனக்கு தேவைன்றதை நான் இது பண்ணும்போது தான் தனி நிலைமைக்கு போகுது சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து யார் எப்போ ப்ரைஸு கடவுள் தான் தருவாங்க அதுக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நாதத்தின் முடி நடு நடமிடும் மொழியே நவை அரும் உளத்திடை. நவைன்னும் போது நவ அப்படின்னும் போது அப்படி நவைன்னும் போது அந்த இதுவும் வேலை செய்யாது போல. அருன்னு சொல்றாரு. அருன்னும் போது அதை கேன்சல் பண்ணக்கூடாது. நவைன்னும் போது நம்ம இப்படி தானே சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது இப்படி. உதாரணத்துக்கு நகைன்னும் போது அது ஹாப்பியா ஸ்மைலிங்கா. அப்போ நவைன்னும் போது அது அப்படி ஆப்போசிட்டா சரிங்களா. அந்த மாதிரி அவை அரும் உளத்திடை. ஸோ நல்ல மென்மையா இருக்கிறவங்க கிட்ட நல்ல அடுத்தவங்க கிட்ட அவங்களும் நல்லா வாழணும், நானும் நல்லா வாழ்வேன், இடிச்சிக்காம அடிச்சுக்காம கடிச்சிக்காம அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வருவேன்ற மாதிரி அரும் உளத்திடை நன்னே நலமே. சரி நீ எல்லாரும் நல்லா நலமா இருக்குன்னு ஆசைப்படுறல, நீனும் நல்லா இதுவாரு அப்போ ஹெல்த்தியா வெல்த்தியான்ற மாதிரி நன்னியே நிலைமை அது பிடிச்சி போய் உங்களை சேர்த்துக்கும். நீ அந்த மாதிரி ஆசைப்படுறாளா, அப்போவா நீ நல்ல இதுவாரு அப்படின்ற மாதிரி நிலைமை. ஏன்னா வள்ளலார் அந்த மாதிரி போனார்ல, அவர் அடுத்தவரோட நலத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தார். அவரோட நலத்துல வந்து சிவம் இதாயிடுச்சுல, நன்னி நன்னின்னா ஒன்று சேர்ந்து அப்படின்னு வச்சுக்கலாம், மர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஏதத்தின் அப்படிங்கும்போது ஏதம்னும்போது அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்க. ஏதத்தின் நின்றனை எடுத்து அருள் நிலைக்கு ஏற்றிய அப்படின்ற மாதிரி. ஏதோன்னும் போது அது ஒரு குழின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படிதானே, பள்ளம். இல்லை இப்படி சொல்லிக்கலாம். ஏனின்னும் போது பள்ளத்துலேருந்து மேலே ஏற்றக்கூடியது. ஏதோன்ற போது அது அப்படியே ஆப்போசிட்டா டவுன்வர்ட் ரியாக்ஷன். ஏத்தம்ன்றது ஏடின்னு வச்சுக்கலாம். அது டவுனா போகும்போது இறக்கிது, அது அதை ஏத்தம்னு சொல்றாங்க. அது தெரியல. அப்போ ஏதோன்னும் போது பள்ளத்துல இருந்து தான் எடுத்து ஊத்துறாங்களா, அதனால ஏத்தம்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏதம் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் வச்சுக்கலாம். கீழே அடியில இதாயிட்டு நரகத்துக்கு அப்படின்னுவோம்ல, ஆசை காட்டி மோசம் பண்றது வார்த்தையா கூட யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏத்தம்னா இல்ல, ஏத்தம்னா ரெண்டு அந்த பாட்டுலயே கூட வரும். ஏத்தம்னா ஒண்ணு வந்து கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி எடுத்து ஊத்துற அந்த இதுக்கு ஏத்தம்னு சொல்லிட்டு ஏத்தம் எடுத்து ஊத்து. அப்புறம் ஏத்தம்னா ஒருத்தர்கிட்ட கெட்ட இது வந்து ரொம்ப அவங்க ரொம்ப நான் பெரிய இதுன்னு காமிச்சுக்கிறவங்களை கூட ரொம்ப ஏத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட்டோடைய கணத்தோடையவா அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஏதத்தின் நின்றனை எடுத்து அருள்நிலைக்கு. அப்போ அருள்நிலைன்னும் போது ஒரு ஸ்டாண்டர்டா வாழுதுன்னும் போது அப்படிதானே. இப்போ நின்றுன்னு அந்த வார்த்தையை உங்களை கேட்கும் போது எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்டா. ஸோ ஏதத்தின்னும் போது அது வந்து ஸ்டாண்டர்டா இல்லை சரிங்களா. அந்த மாதிரி நிலையிலேருந்து என்னை எடுத்து அருள்னும் போது ஏறுற்ற சுகநிலை இல்லையா, ஏறுற்ற போது இருக்குது. இன்னொன்று என்னது, இதாகிடுச்சு இல்லை, துகள் தானே எல்லாமே, மற்ற எல்லாமே. இன்னொன்று தான் வந்து சத்தாகவும் செயலாகவும் உங்களுக்கு வந்து பலன் அளிக்குது. ஸோ இந்த மாதிரி பலன் கொடுக்குற நிலையில வந்து என்னை மாற்றி விட்டு ஏற்றிய கருணை என் இன்னுயிர் துணையே. எனக்கு வந்து தயவே வந்து எனக்கு இதுவாக இருந்துச்சு, ஆகம இதுவாக இருந்துச்சு, நீங்களும் அதை பழங்குன்னு சொல்லிட்டு இதில் பேரபதி சொன்னிருந்தாலும் இங்கே வந்து கருணைன்ற வார்த்தை ஏன் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த தயவு வந்து முற்றிச்சுன்னா என்ன ஆகும், முடியாமல் முற்றிய அப்படின்னும் போது
உங்களுக்கு ஏற்றிய ஒரு பொசிஷன். நீங்கள் மலை ஜோதி மலையே இப்போ ஒருத்தவங்க நேற்று பார்த்த படத்துலையும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து தங்கம் இருக்கும், ஆனால் அது எடுக்கவே முடியாது. பூட்டு மாதிரி மாய விளையாட்டுல அது மாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேருந்து அந்த தங்கத்தை எடுத்து ஆளணும், மக்களுக்கு வந்து அது எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ கேட்பார். சரிங்களா? அந்த மாதிரி இவர் கேட்குறாருல, நீ என்ன குறைய போகுது உங்ககிட்ட, எடுத்து எல்லாருக்கையும் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு இங்கே மன்றாடி அவர் கேட்குற ஏற்றிய கருணை. அவர் கோல்டு லெவல்ஸுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? மற்றவங்களுக்கும் அது மாதிரி தரலாம். அவர் யாரு பண்ணா சரி, நீ வந்து அந்த நிலைமைக்கு வந்துட்ட, இனிமேட்டு நீ மற்ற இதில் இது வச்சுட்டு இருக்காத, பாரு நீ எதாவது பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு நீ வந்து சீக்கிரமாக வந்துடு, கோர்த்துரு அப்படின்னு. சரிங்களா? என் இன்னுயிர்னும் போது ஆரம்பத்தில் என்னோட வன்னுயிராக தான் இருந்துச்சு. சரிங்களா? வன்மையான ஒரு செயல் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருந்துட்டு இருந்தேன். ஃபோர்ஸிங் வலுக்கட்டாயமான அந்த மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு அவரோட ஃபோர்ஸிங் பார்த்துட்டவனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட ஃபோர்ஸஸ் வந்து இதுவாக பெரிய கியர் மாற்றக்கூடியது, இனிமையான ஒரு இது எடுக்க முடியுது. சரிங்களா? கொஞ்சம் இதுவாக கியர் ஏற்றி என்னால் கியர் குறைச்சி என்னால் பல ஷிஃப்டிங் பண்ணி எப்படிப்பட்ட இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திருத்தி பக்குவம் அடைய வைக்கிறது தான் ஈஸ்வரன் வந்து நம்மளுக்கு கொடுக்குவோம்ல. நம்ம நேசராக இருந்தாலும் நம்ம ஈஸ்வரோட பதவிக்கே போயிடலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த இது அந்த காலத்தில் பேசியிருந்தாங்க. ஈசன்ன்றது என்னன்னா சிவம்ன்றது என்ன, சிவம்னா சவத்து போகாத ஒரு நிலை. அது இது மங்களான்றதுக்காக சிவம் சொல்றோம். ஈஸ்வரனா அது எப்படி சொல்லிக்கலாம்னா, நம்ம ரெஸ்பிரேட்டரி செயின் வருது. இப்போ ஆகாய நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அணு தேவையில்லை, அப்படிதானே? அணு லெவல்ஸ் நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அணு சம்பந்தப்படாத விஷயமா மாறி, அணு சம்பந்தப்படாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒளி பெருக்கத்திலேயே ஒளிக்காகவே அது மாறிடுதுன்ற. நீங்க காத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அணுக்களோட தொடர்பு கொள்வீங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், அந்த மாதிரி வேதத்தோட. இவங்க வார்த்தையை வரைக்கும் இவங்களுக்கு அந்த நிழல் மட்டும் நல்லா தொட்டு பார்த்து ஆராய்ஞ்சிட்டாங்க. ஆனா இவங்க உண்மையை பரவாயில்ல, உங்க அறிவுக்கு எட்டுது பாருங்க. டார்க், ஆமா, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்ரிக்ஸ் ஒரு பாடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிழலை தொட்டா அது உணர்ச்சியையும் உண்மை மூல முடுக்கில் இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியே சும்மா ஒரு ஆங்கிள மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் கூட அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது டார்க், இப்போ வாழைக்காய் இருக்குல்ல, அதுல வந்து தனக்கேற்ற ஒரு வெள்ளையா ஒரு இந்த மாதிரி ஒளியா இருக்குது. ஆனா நிழலுக்கும் அதே பேர் தானே வைக்க முடியும். அதனால நிழலுக்கு உண்டான பேரெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மைக்கும் நிழலுக்கும் ஒரே பேர் தான் இருக்க போகுது. ரெட் கலர் மட்டும் உண்மையா வந்துரும். ஆனா செயல் வந்து நிழலுக்கு இருக்கிற செயலே வேற. அது என்ன செய்ய போகுது? ஒண்ணுமே செய்யாது. ஆனா நிஜத்துக்கு எவ்வளவு செயல் உண்டு. அப்ப நிழலா இருக்கிறத மட்டும் பார்த்து இவங்க எதுவுமே சாதிச்சுக்க முடியாம முக்காவாசியோ அரைவாசியோ அங்கேயே தடையில நின்றுட்டாங்க. நிஜத்துக்கு போனாதானே அந்த முழு ஆற்றல் வரும். நிஜத்துக்கு போனவர் வள்ளலாரையா மட்டும்தான். அருட்பெருஞ்சோதி அடைஞ்சவர் ராமலிங்க ஐயா மட்டும்தான். அதனால நம்மளுக்கெல்லாம் அந்த நல்ல எண்ணங்கள் நம்ம நல்லா வேணும்னு நினைச்சதுனால படிக்காதவங்களுக்கு கூட நல்லா பேச சத்தியத்தை வந்து நல்லா தெரிஞ்சு. அதான் நானும் நினைப்பேன், இந்த நான் அவ்வளவு படிக்கலையே இருந்தாலும் என்ன பேச வைக்கிறதே அப்படின்னும் போது அவ்வளவு ஹெல்பிங் பண்ண வைப்பாரு. சரிங்களா? நல்லதே சிந்திக்கிறோம். அதான் சாகா கல்விக்கு போக விடாம இது சாகும் கல்விக்கு போக சாகா கல்வி. ஏப்பாரு சாகும் கல்வியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால சாகா கல்வின்னு சொல்லணும்னு நினைச்சா கூட சாகும் கல்வியை தான் முதல் நம்ம சொல்லி அப்படியே அதுலயே குளறு படிப்பாங்க. அதனால அவர் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, ஏற்றிய கருணை என் இன்னுயிர் துணையே. அப்போதான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு உயிரோட துணை கிடைக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? தாதுற்ற உடம்பு என்னோடது வந்து தாதுக்கெல்லாம் பிரிஞ்சிருக்கு தான் என்னோட உடம்பு. எப்போ வந்து என்ன அடிபடுறது தெரியாது, கனெக்ஷன் எப்போ கட் ஆகுறது தெரியாது. ஆனாலும் நீ தலைவன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கூடயும் இணைச்சி வச்சிருக்காரு. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, உடம்பு அழியா வகை, இது எப்படி வந்து மேம்படும் அப்படின்ற சாஃப்ட்வேர் யார்கிட்ட இருக்கு, யார் எல்லாத்தையும் வச்சு எல்லா இதையும் வந்து நல்லா பார்த்துக்கிறாரோ அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உடம்பு அழியா வகை புரிந்தாய். ஸோ புரிகிறவங்க மட்டும்தான் உண்மையான இவராக இருக்க முடியும், நித்தியராக இருக்க முடியும், சத்தியராக இருக்க முடியும். அப்போ அவர் பேர் என்ன தெரியுமா, தனி நடராஜர். அவர் வந்து தனி இயற்கையை கொண்டு இருக்காரு. நீங்கள் இந்த இயற்கையோட நம்ம இருக்க முடியாது. அதனால தான் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு ஒரு படம் பார்க்கும்போது
கம்ப்யூட்டருக்குள்ள அவர் போயிடுறாரு ஆளு. சரிங்களா? அங்க போயிட்டு எல்லா ஆமா என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாரு, எனர்ஜி சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாரு, சாப்பாடு லெவல்ஸ் இருக்குல்ல அந்த சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வேதாந்தியோட இது எவ்வளோ தூரத்துக்கு கூட்டு போக முடியும். நல்ல ஒழுங்காக கருணையோட இருந்துச்சுன்னா அப்படின்னு போது சரிங்களா? இப்போ நான் சொன்னேன்ல சத்திய ஞான சபைன்னு நாங்கள் பார்த்ததுமே எனக்கு ஒரு ஆனந்தம் பொங்குது, கண்ணீர் வருது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சபைக்கும் போகாமல் ஏதோ ஒரு குருட்டுத்தனமாகவே வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஒழிய நிழலை பார்த்தே பழகிட்ட நம்ம நிஜத்துக்கே வராமல் இருந்தால் எப்படி? நிஜத்துக்கும் வந்துடணும்ல. என்னடா நிழல்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம்னாலும் நிழலை நிஜமாக இருக்கிறதுலையும் நம்ம ஊடுருவி போய் சேரணுன்றது ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அது இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சபாபதின்னு கூட இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சபாபதி எப்படி இப்ப நாமத்தை உச்சரிச்சா போதும்னு சொன்னா நாமத்தை இப்ப தீன்னு சொன்னா நம்ம சுட்டுக்குவா போறோம்? இல்லை அதோடைய நன்மை நம்ம ஏதாச்சும் பெறுவோமா? இல்லை அது தீமை தான் நம்மளுக்கு ஒட்டிக்குமா? கிடையாது. வாய் சொல்லோட இருக்கும் போது எதுவுமே இதாக ஆக போறது இல்லை. ஓரளவுக்கு ஏதோ நடக்கும், அவ்வளவுதான். தொட்டு பார்க்கும் போதோட தான் அதை அனுபவிக்கும் போது தான் அதோடைய இயல் தெரியுது. அப்போ கருணைக்கு யாருமே போகாததுனால, அந்த அளவுக்கு கருணை இல்லாததுனால சும்மா ஊர்கா மாதிரி எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் வச்சுட்டு சும்மா கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு இதாகாது. அதை தான் பிரதானமாக ஆக்கணும், அதுதான் முக்கியம்னு அழகாக சொல்லி அனுபவித்து அதை அடைஞ்சிட்டார். கருணை தான் வடிவம், கடவுளுடைய வடிவமே கருணையாக அது மாறும் போது தான் அவருடைய முழு அன்பு என்ன, கருணை என்ன, அருள் என்ன, எல்லா விளக்கமும் பெற்றுக்கிறோம். ஆரம்பத்தில் அவருக்கு சனி நடராஜ காட்சி இருந்தார் இல்லை? உத்திர நரசிம்மரம் இல்லாமல் பூர்வ நரசிம்மத்தில் சனி, சரிங்களா? அந்த நடராஜர் என்ன பண்ணிட்டாரு, சிரிப்பு முடிந்தா கூட ஏமாத்த வித்தையை காட்டி வளர சிரிப்பு முடிந்தா கூட இவர் தனி நடராஜரோட என்ன பண்றது, ஏமாறக்கூடாது, எல்லாரும் ஏறணும். கருணை, அந்த சொல்லுல கூட கருணை. ஒருத்தர் சொல்லு எப்படி இருந்தா அப்படி பரவாயில்ல, ஏதோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம்னா அப்படிலாம் கூட இல்லை. சொல்லு கூட அந்த கருணை. ஆமா, சொர்க்குரு சர்க்குரு எல்லாமே நம்ம இது எல்லாமே வாங்க, அந்த எல்லாமே பயன் தரணும், எல்லாமே நல்லது கலை இறங்கி. ஏன்னா பொருள் இருந்துச்சு, மெய்பொருள் இருந்ததால அவர் அந்த மாதிரி பேசுறாரு. எப்படி எல்லாம் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லா. நீங்க உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பேச முடியாது, இருந்தீங்கன்னா கரெக்டாக பேசலாம். அந்த மாதிரி தான் அவர் என் சர்க்குரு மணியே. ஏன்னா அந்த மணி அந்த அளவுக்கு லைட்டும் கொடுத்துருக்கு, சவுண்டும் கொடுத்துருக்கு. அதோட பிரிட்ஜில் அப்படின்லாம் பேசுகிறோம்ல, அது எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தது கலை இருந்தது ஓர் திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது, நினைத்து அவை யாவையும் பெறலாம். மழை இருந்தென இருப்பிரேல் வம்மினோ அன்றி கொலை விரும்புவீர் எனில் புறத்து ஏகுமின் குலைந்தே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சாபம் அடியுது, சரிங்களா? சர்க்குருமணி மாலையில ஒரு அடி விடுது பாருங்க. கலை இருந்தது கூட பாரு எங்கெங்க எப்படி அந்த திருத்தத்தை கொண்டு வர்றாரு. நல்லா கரெக்டாக சொல்லி கொடுத்து இதுதான் நீ செய்யணும்னு சொல்லி போடுறாரு. அப்புறம் செய்து தான் ஆகணும், இதெல்லாம் செய்தால் தான் நீ கடவுள்கிட்ட வர முடியும். அதுவும் கருணையாலும் ஏன் உரைத்து இரக்கத்தால் உரைத்தனும் அழகாக நம்மளை சேர சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அனுபவிக்க முடியும், வாங்கன்னு. கடவுளே கலக்கும் போது கூட கேட்கும் போது எல்லாரையும் அந்த மாதிரி ஆக்கிடுங்க, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ நல்லா சரிங்களா? கடவுள் ஒரு குருவா இருந்தாருன்னா எப்படி டீச் பண்ணுவார் நம்மளுக்கு அப்படின்றத நம்ம நல்லா கெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால கலை இருந்தது, அது ஒரு கலை ஆக்சுவலா இருந்தது ஒரு திருச்சிற்றம்பலம். அது எப்போ நான் தொட்டனோ அப்போலேருந்து இப்போ நீ பெர்ஃபெக்ட் தானே அடையணும்னு ஆசைப்படுறேன், பெர்மனெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இந்த ரைட்டு. திருச்சிற்றம்பலம் என்ன பண்ணுது எனக்கு, அந்த ஊர் பேர் பாருங்க, பேர் கூட திருச்சிற்றம்பலம் ஊர். திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை, சரிங்களா? அந்த கருணை நிலை எப்படின்னா, இப்போ சூரியன் அந்த பிரகாசத்தை எப்படி விடுது உங்களுக்குன்னா, அப்படியே பல்காக விட்டுருச்சுன்னா பல்காக கிடையாது, பாக்கெட்ஸாக விடுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கெட்ஸாக விடுறதால அது அந்த ஒளி எப்பயோ கடவுள்கிட்ட வாங்கிடுச்சு.
இருந்தாலும் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜிஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்க மாதிரி. நீங்கள் எப்போ வேணால் இந்த இடத்துலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம், அங்கேருந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் காலத்துக்கும் நிலத்துக்கும் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்லை. ஸோ இந்த மாதிரி திருச்சிற்றம்பலத்தில் கட்டுப்பட்ட இது ஒன்று இருக்குது. அந்த கருணை வந்து கருணை நிலை கொண்டிருக்குது. எனக்கு அப்புறமே தான் தெரிஞ்சு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து எனக்கு எஜுகேஷனு, ஹெல்த்து, எனக்கு அப்புறமேட்டு என்ன வேணும் உங்களுக்கு, என்னென்ன வேணும் நினைப்பீங்க? எஜுகேஷன், ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தானே. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது நிலை இருந்தது, நினைத்தவை யாவையும் பெறலாம். அதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் நிழல நெருங்கிட்டு நம்ம அவர் நாமத்தை சொல்லும் போதோ அவர் இருக்காருன்றது தெரிஞ்சுட்டதுனாலையோ கடவுள் இருக்காருன்றது உணர்ந்ததுனாலேயே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அந்த அவருடைய நிழல் குடைக்குள்ளே நம்ம போனதுக்கே இவ்வளோ நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவங்க சொல்கிறேன், இந்த பராபரன்னு சொல்கிறேன்ல, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க. தமிழ் வந்து அதுவும் நேரில் வாங்கி வந்திருக்கு, அந்த அளவுக்கு வந்திருக்காங்களே. இன்னும் இவங்க உண்மையாக சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது எவ்வளோ இதுக்கு வருவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் எவ்வளோ இருக்கும். வரணும் தான். அடுத்து வாடி அப்படின்னும் போது அது சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதான் அவரு தான் அதை அனுபவிச்சிருக்காருப்பா. மற்றது யாரும் சொல்கிற மாதிரி அவர் உண்மையை சத்தியத்தை தான் பேசியிருக்காரு. நான் நல்லா முழுமையாக நம்புகிறேன். எப்படின்னா என்ன சொல்கிறார் ஐயா, முதல் மகனே அப்படின்னு மூத்த பிள்ளை ஐயா கடவுள் அருட்பெருஞ்சோதியே வேற சொல்றாரு. இவரும் அதான் சொல்றாரு, நான் தான் வகைய என்ன சொல்றாரு, அந்த இது நான் தான் வந்திருக்கேன். அந்த வாழை நான் பண்ணும்போது வாழை அந்த பொருள்ல தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, செங்கோல் தெரியுது. அந்த செந்நிறம் எப்ப தெரியுமா தெரிஞ்சு, இந்த வாழை வந்து நான் தனியா அன்றோன்னு கேட்கிறாரு. வாழையடி வாழை அந்த தோட்டத்துல வந்து இது மரபு. ஆமா, இது எப்படி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிற டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியில ஹை லாஸ் ஃபேக்டர்ல இருக்கிற அந்த வாழை சரிங்களா, அதை எடுத்து அதை வந்து நம்ம கதிர் ஆராய்ச்சி பண்ணி இருக்கும்போது அதுலேருந்து அந்த கதிரோட இது ஹெல்பிங் என்ன உங்களுக்கு உப்பு கூட ரியாக்ட் ஆகும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி உப்பு பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன் ஒரு அனுபவம். இதில் சதையில் பண்ணும்போது எல்லாத்துல மாவில் சதையில் இருக்கிற ரியாக்ஷனும் மாவில் இருக்கிற ரியாக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சதையில் வந்து அது அகெயின்ஸ்டாக இருந்துச்சு சரிங்களா. சோடியம் அந்த இது நீரை வந்து கொக்குற அந்த உப்பு இதுவாக சதைக்கு வந்து சேதார வளைய வச்சுச்சு. பட் மாவில் வந்து என்ன பண்ணுச்சு, அது பசைக்கு ஆதாரமாயிடுச்சு. எந்த அளவுக்கு அதோடைய தாது தத்துவம் வேற என்னும் போது அதுக்கு உண்டான அந்த செயல் வரும்போது அது மற்றவங்களுக்கு அது எவ்வளோ வலி கொடுக்குதோ அதுக்கும் வலிக்கும் இதுக்கும் அதோடைய தன்மையே மாறிடுது. எதையுமே சரியான நிலை கொண்டு அப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா தெரியுது. ஏன்னா அனிமல்ஸோட ப்ரோட்டீன் எடுத்து நீங்க டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் என்னது, அவங்களுக்கு எக்ஸ்பைரி சீக்கிரமா இருக்கு சரிங்களா. உங்க இதுக்கும் எக்ஸ்பைரி சீக்கிரமா இருக்குது, நீங்க சாப்பிடுமா இல்லை இதே வந்து நீங்க வாழைக்காய் அந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் வந்து நான் கடவுளை அப்போ என்னை யோசிச்சு வச்சு பண்ண வச்சார்ல, அதை இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட மீன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு சரிங்களா. உங்களால் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த மெட்டீரியலை. ஏன்னா பல்காக வந்து வாட்டர் நிறைஞ்சிருக்கும்ல அந்த ஃப்ளஷ்ஷு, அந்த ஃப்ளஷ்ஷோட இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏர் ஃப்ரை ஈஸ்வரன் அந்த நிலைமைக்கு ஏரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோவேவ் டியூன் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணி அந்த ப்ராசஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகும். கிறிஸ்பினஸ்ஸு அந்த மவுத் ஃபீலு உள்ளர அந்த ஜெல் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கும், அந்த ஃப்ளஷ்ஷோட ஃபீல் இருக்கும். சதையை நீங்கள் வந்து இப்போ பிரித்து எடுக்கும்போது ஒரு இது இருக்குல்ல, அது எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும், சீக்கிரமாக மறந்துடும்ல அந்த தன்மை. பட் இது வந்து அந்த தன்மையை அப்படியே வச்சுருக்கு சரிங்களா. இன்றைக்கி தான் அதை இது பண்ணி பார்க்கும்போது அது மலேசியா அந்த இவங்க அது தொடர்பு பாருங்க. மலேசியா அவங்க வந்து எப்படி அந்த கோகனட்டு தேங்காவோட இதை வச்சுக்கிட்டு அதோட சதையை வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க. அதோட ஜூசி ஃப்ளேவர் இது உள்ளர இருந்துச்சு, அது கிறிஸ்பி வெளியில் உள்ளர ஜூசி சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் வந்து கிறிஸ்பி வெளியில் உள்ளர ஜூஸியாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக இங்கே கிடைக்குது இல்லை, ரொம்ப செலவும் கம்மி. அந்த சத்தைகளை வெளியில் எடுத்து ரொம்ப நாள் பசியை வந்து நம்ம இது பண்ணலாம், ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல, பசி வராமல் வைக்கலாம்ல.
ஸோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தலைவன் எனக்கு இந்த மாதிரி பண்ண வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பரவாயில்ல, இன்பம் வரும். ஏரை நம்ம எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறது, ரெஸ்பிரேட்டரி சைனை வந்து நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் நீட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது திருச்சிற்றம்பலத்திலே கருணை, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். கருவிகள்லாம் இருந்தா உனக்கு எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி, சரிங்களா? நான் என்னை பண்ண விடல, சாம்பிள்ஸை கொடுப்போம், அவங்க அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதை வந்து நான் பார்த்து ஒரு முடிவு வருவேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எடுத்தது இல்லை உங்களுக்கு. நம்ம பார்க்க முடியாத லைட்ஸை வந்து அந்த அனலைசர் பார்க்கும். அந்த லைட்டை கிரகிச்சு அதில் என்ன இது அணுக்கள் வந்து டான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எது எப்படி சத்தை கண்டுபிடிச்சி அந்த உப்பு வந்து இப்படி தான் சத்தை விளைவிச்சு அடிக்குதுன்னா அந்த இடத்துல டான்ஸ் ஆடும். அந்த ஆட்டமும் ஆட்டம் டான்ஸ் ஆடும்போது அது எதோட அந்த எதோட ஆட்டம் வந்து அங்கே இருக்குதான்னு இது பார்த்துக்கலாம். அப்படி தானே? இப்படி தான் நடத்தை வந்து நம்ம பார்க்க முடியாத இடத்த கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தடயத்தை வச்சு, சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்க முடியாதெல்லாம் பார்க்க முடியாது இல்லை உங்களால. போது நம்மளுக்கு குணாதிசயம் தெரியாது, சும்மா ஒரு ஸ்ட்ரக்சரா அதுவும் துல்லியமா கரெக்டா தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் ஜோதி இருக்குது இருக்கு. அதையே ஓட்டிட்டு கடந்துடுறோம். ஆனா நம்ம நல்ல சத்தியத்தையும் அது முழு குணத்தையும் நம்ம உள்வாங்கும் போது அதுதான் பிரதானன்றது அப்பதான் தெரிய வருது. அப்பதான் முழுசா நம்ம பயனடைகிறோம். ஸோ அதை தான் வச்சு நம்ம இப்போ பெற வேண்டியதை பெற்று கொள்ளலாம்னு அதுக்குதான் அவர் அவ்வளோ அழகா சொல்றாரு. எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு பாரு. கருணை நிலை இருந்தது, இதையெல்லாம் தூக்கி போட்டு வாங்க, அப்பதான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். நிழலையே வச்சுக்கிட்டு நான் அடைஞ்சிட்டேன் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தா நிழலே கடவுள் ஆயிடுமா? கடவுளுக்கு இயலுக்கு போகணும்னா இயலை வந்து எடுத்து நாமளும் அனுபவிக்கலாம். நீங்களும் ஒரு நிழல் கீழே வரணும். அது நிழல் கீழே வந்து ஒரு அளவுக்கு வரும். எந்த நிழல் கீழே? கடவுளுடைய நிழல் கீழே இருக்கும். அது எல்லா நிழலும் அவரோட நிழல் சொல்ல முடியாது. அதான் ஏன்பா சிலது வந்து கிரகணங்களுக்கு கீழே நிழல் இருக்குது, சிலது வந்து படிநிலை வச்சிருக்காரு. நீங்க வந்து படிநிலையில இருந்து அந்த நிழல் இந்த நிழலை தொட்டதுக்குமே எல்லாம் பட்டுட்டேன் எல்லாம் வந்துட்டேன் நானுன்னு சொல்லிட்டு அங்கேதான் நிக்க வேண்டியது இருக்கு. எல்லா படியும் தாண்டி அந்த அறிவாற்றல், அதை தான் சொல்றாரு. அறிவு விளங்கிக்கணும்னு ஒரு இடத்துலயும் சொல்றாரு அவர் தான் எல்லாமே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ஒன்றும் பாக்கியே கிடையாது, எல்லாமே சொல்லிட்டாரு அவரு. அதனாலதான் அந்த நிலை இருந்தது. நினைத்தவை யாவும் பெறலாம். அப்போ நினைத்தவை என்னென்ன நினைக்கலாம்? நம்ம ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது நம்ம சம்பளம் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு நம்ம நினைச்சு அதை வாங்கிக்கலாம்ல. அந்த மாதிரி நீ கவலைப்படாத, இந்த பொருளோட கருணையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், அது என்ன நம்ம வேணுமோ நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாவையும் பெறலாம். மழை இருந்து தேன இருப்பீரேல், அது வந்து வெறும் மலைன்னு ஒரு பாறாங்கல் தானே. அது வந்து ஒரு பொன்மலைன்னு இவருக்கு தெரிஞ்சிச்சு, கனக மலை. பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு மலை, ஒன்றும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அது ரொம்ப தூரம், அது எப்படா அந்த இலக்கை போய் அடையும், அது கடினமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தப்பா சொல்லிட்டேன். மலை இருந்தது, அந்த இது பொருளாதாரம் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி இருந்தது என இருப்பினில் வம்மினோ, சீக்கிரமாக வந்துடுங்க. இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம மேவும் வாழலை. ஏன்னா லாஸ்ட் தங்கலான அந்த படம் அப்படிதான், மழை இருந்தது, அதை நான் யூஸ் பண்ண முடியல. நீங்கள் எல்லாரும் இப்படி வந்து அடிமையாக இந்த கொத்தடிமைகளை அந்த வயலையெல்லாம் சுற்றிட்டு வரீங்களே, நீங்கள் வந்து இப்போது வாங்க பொருளை வந்து நல்லா அனுபவிங்கன்ற மாதிரி அவர் ஹீரோ கூப்பிட்டு போவார் அங்கே இருக்கிற மக்களை. ஸோ மழை இருந்தன இருப்பினேல் நீங்கள் வம்மினோ, வாங்க விரைந்து வந்துருங்க. அன்றி கொலை விரும்புகிறேன். மழைன்ற போது ஒரு நல்ல பொசிஷன் தானே, ஏறுற்ற சுகநிலைன்னு போது அங்கே வெட்டு விழாமல் இருக்கணும். அந்த விளையாண்டு கூட நம்ம பார்த்தோம்ல, மழை ஏறிச்சுரா காய் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவோம், இங்கே வேணாம் நம்ம அடி விடுது அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுங்க. அன்றி கொலை விரும்புவே. எந்த கொலை? புளிக்கொலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம உண்ணுவதுக்கு அதிகமாக நம்ம கொலைகளை இது பண்ணுறதால அதுவும் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும். நீ வந்து சாப்பிட்ற சைவம் அதில் மட்டும்
இந்த இவங்கெல்லாம் சாவலையா, இன்செக்ட்ஸ்லாம் சாவலையா அப்படின்னும் போது நம்மளும் இது பண்ணி பார்க்கணும். நம்ம யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியில் வந்து அடிக்க வேண்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம்? இல்லை நீங்கள் அடிச்சுக்கோங்க, அடிச்சு விட காட்டி கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்பிக்கை தருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நம்பிக்கை தருவோம் யார் யார் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சிடும். நம்மள மாதிரி சதையும் நம்மள மாதிரி இதுவும் வச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த அவங்களையும் கொண்டுக்கிட்டு உண்டுக்கலாங்க அப்படின்னு சொல்றது தப்பா? இப்போதான்ப்பா, அதான் நான் சொல்கிறேன், இப்போதான் திரும்பினேன், இப்போதான் எனக்கு தெரிய வருது. நானும் எவ்வளோ முரடு பிடிச்செல்லாம் அவன்கிட்ட பேசியிருக்கேன். ஆதியில் வந்து ஆதின்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கே எவ்வளோ நாள் அந்த கொரோனா நேரத்துலலாம் எனக்கு சொல்லி சொல்லி புரிய வைப்பேன். ஆனால் நான் புரிஞ்சுப்பேன், எடுத்துப்பேன். ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் வந்து தப்பு இதை இந்த மாதிரியெல்லாம் பிள்ளையெல்லாம் இவ்வளோ செய்திருக்கேன். ஒரு கருணையே டக்குன்னு பிறக்க மாட்டேங்குது உனக்கு. மாட்டு பாலை பார்த்தாலே அது ரத்தமாக தெரியுது. நான் ரத்தத்தையே பார்த்தா கூட எனக்கு ஐயோ பாவம்னு வரல, நல்லா அதை சுவைச்சா நல்லா இருக்குமேன்ற அந்த மாதிரி நாக்கு தொங்க போட்டு வாழ்ந்த அவ்வளோ பாவியாக இருக்கனே. எனக்கு இந்த ஜென்மத்தில் எப்படிப்பா இதெல்லாம் நான் வந்து செய்தால் மட்டும் என்னப்பா நான் செய்திட முடியுமா, நான் அடைஞ்சிட முடியுமா? அப்படிலாம் நானும் கேட்டவ தான், முரடு பிடிச்சவ தான். ஓரளவுக்கு முரடு இப்போ ரொம்ப முரடு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் ஒரு மாதிரி மதில் மேலே பூனை மாதிரி இந்த பக்கம் குதிப்பேனா அந்த பக்கம் குதிப்பேனான்ற தெரியாத இப்படி ஆட்டம் போட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டுங்க. இங்கேயும் சப்போர்ட்டு அங்கேயும் சப்போர்ட்டு எல்லாம் ஒன்று தான்ற மாதிரி. ஆனால் அது சுவைக்க தான் தெரியுது எந்த அளவில் நமக்கு வந்து முரடு பிடிச்சிட்ருக்கோம், அடம் பிடிக்கிறோம். ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ, ஒரு பொம்மையை பார்த்து இதுதான் வேணுன்ற மாதிரி மற்றதை நல்லதே கொடுத்தா கூட அது வேணான்னு எப்படி அடம் பிடிக்குமோ அதே நிலையில தான் நம்ம இருக்கோம். சின்ன பொம்மையே வச்சுக்கிட்டு நம்ம விளையாடிடலான்னு நினைக்கிற வழிய நல்ல தனத்தை எல்லாம் கொடுக்குற இறைவன்கிட்ட நம்ம போய் நல்லா அவர் இயலை எடுத்து நம்ம கையாண்டா அவர்கிட்ட நம்ம அடைஞ்சு நல்லதே எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருமே நல்லா இருக்கோன்றது அதை நம்ம நல்லா கண்ணும் கருத்துமாக உள்வாங்கி நல்லா செய்யணுமா. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு புரிஞ்சிருக்கும் மலை அது வந்து நல்லா தெரிஞ்சு அன்றி கொலை. ஆமாம், ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தேன். எனக்கு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன்னா எனக்கு ஆண்டவன் புரிதல் கொடுத்துருந்தான், அதை நல்லா ஓங்க வச்சுட்டு. அதை நீங்கள் விரும்பாதீங்கன்றது இதுங்களா, நீங்கள் அதை விரும்பி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி எச்சு விடுதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் உடம்பு நீங்கள் எல்லாம் மாற்றிக்க முடியும். நீங்கள் அது மாறவே மாறாது அப்படின்னு நினச்சிக்காது. நான் வந்து நினைப்பேன் நாக்கு எச்சு ஊறி நான் வேணான்னு விட்டா மட்டும் இது பாவம் செயல் தானே, அது நாக்கு எச்சு ஊறிட்டே தான் இருந்துட்டு நம்ம இப்படிதான் வந்து இவரு நம்ம மோதிலால் இருந்தாருல்ல, அவர் வந்து அடக்க மாட்டாராம். எனக்கு அந்த கேள்வி நான் கேட்டேன். டயபெட்டிஸ் வந்துருச்சு இவருக்கு, இருந்தாலும் வந்து நான் அடக்குன்னு சொல்லிட்டு வந்தே கூட இவர் லிமிட்டை கிராஸ் பண்றாரு, சாப்பிட்டு செத்து போறோம் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தூக்கிடுறாங்க. சரிங்களா, சரி அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க விரும்பிட்டாங்க. பட் இவர் இதுலயாவது திருந்து வராங்கன்னு தான் அதை வச்சிருக்காங்க ஒரு ஹேர்டிலா. பட் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு நோய் வந்த வழி என்ன பண்றதா, ஐயோ நம்ம வந்து திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகணும் நல்ல நிலைமைக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். பட் அது வந்தாலும் பரவாயில்ல நம்ம அடிச்சுட்டு வாழுவோம் அப்படின்னு நம்ம அப்படி திருந்தினேன். ஆண்டவன் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு தடுப்பு கொடுத்துருக்காருன்னா, இந்த நோய் வந்துச்சுன்னா நான் இதை விடணும்னு இந்த அலர்ஜி எல்லாம் வந்து நான் அப்போதான் அந்த கருவாடெல்லாம் விட்டேனே. இந்த கால் அலர்ஜி 11 வருஷம் 12 வருஷம் எனக்கு படாத பாடுபடுத்தி எடுத்துருச்சு. அப்போதான் நான் அந்த கருவாடெல்லாம் விட்டேன். இல்லாட்டி தினமும் கருவாடு வேணும் எனக்கு. ஒரு துண்டாவது கருவாடு இருந்தால் தான் சாப்பிடுவேன். அந்த விசேஷ நாள் 4 கிழமை அந்த விரத நாளை விட்டுட்டு மற்ற நாள் அம்மா கருவாடு செய்யுங்க, அம்மா முட்டை போடுங்க, இப்படியே வாழ்ந்தவன். அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த முட்டையில போய் தங்கிட்டு அதோட கோ ப்ராடக்ட் பை ப்ராடக்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் கோ ப்ராடக்டா மாறிடும். தெரியுமா இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்பே செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஒரு காலத்துல போய் தங்கும், இன்னொன்று வந்து என்ன பண்ணும், உங்க உடம்பே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராடக்ட்டை கோ ப்ராடக்டா மாறிடும். நிறைய செலவு வந்து அது இது சத்து உங்கள் உடம்புல இருக்க சத்து செலவு வந்து அதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சு உங்கள் முட்டிகளில் போயிட்டு அது ஷோர் ஆகிடுது இல்லை, அந்த ஏர் கட்டி ஏர் பிளாஸ்ட் ஆகிற அந்த இதில் வயல்வெளியில் நடக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடக்குது ஏர் பிளாஸ்ட். எப்படியே எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி நோய் உருவாக்கி எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்தாங்க. ஆமா, அது கரெக்டாக விடுவிடுச்சுன்னா பரவாயில்ல, விடுதலை இல்லைன்னா அவ்வளோதான். போனாலும் ஆண்டவன் எனக்கு உணர்த்தி எல்லாம் சதவை அடைஞ்சிடும். ஸோ சதவை இல்லாமல் பார்த்துக்கணும்ல, அதனால தான் இது என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அந்த மாதிரி ஒழுங்காக வந்துடுங்க. மழைன்னு அதாவது உங்களுக்கு மழை மாறுற ஒரு பாடி நல்லா கட்டோட கணத்தோட அப்படின்னு இருக்கும்ல,
அது கரெக்டான அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இது எங்கூட வாங்க. அன்றி கொலை விரும்பு எல்லாம் சதைக்கணும் எல்லாத்தையும் அழிமை நிலைமைக்காக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது விரும்புவீர் எனில் புறத்து ஏகுமின் அப்படின்றது கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புறத்து ஏகுமின் குழந்தை தொலைஞ்சிருங்க, நல்லா குழஞ்சிருந்தது. அந்த மாதிரி அங்கே போய் என்ன நல்லாவா இருக்க போறீங்க, போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணாததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு முரடர்கள் ஆயிட்டோம்னு சொல்லலாம். முரட்டு சுபாவமே வளர்த்திக்கிட்டோம் ஒழிய அன்புன்னு பேர் வச்சுக்கிட்டு அன்பா இருப்போன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த பாடெல்லாம் கவனிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கு. நம்ம இந்த உலகத்திலேயே யாரும் நம்மளை வந்து இது பண்ண போறது இல்லை, நேசிக்கவும் போறது இல்லை, நம்மளை வந்து நம்மளை இதுவா துணையா வச்சுக்க போறது கிடையாது. சரிதா? சரி, கடவுளுக்காவது நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம நேசம் வந்து இது துணையாகவும் நம்ம இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இவர் வந்து இந்த கொலைப்புலை இது பண்ணாதான் வந்து நல்ல லெவல்ஸ் அப்படின்னும் போது நம்ம அதை டப்புன்னு நம்மளுக்கு வந்து மாறிடணும் இல்லையா? யாருக்கு தான் நம்ம வந்து இதுவாக இருக்க போகிறோம்? நன்றி ஒன்று அறியே நன்றுவார் பன்றி போன்று நான் வந்து உழுந்துட்டு இருந்தேன்ற மாதிரி நம்ம நிலை குறைஞ்சிடக்கூடாது. திருப்பியும் வந்து கடைசி மனுஷன் உடம்போட நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பியும் இந்த பழைய லெவல்ஸுக்கு போயிடாமல் நம்ம வந்து ஃபார்வர்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், வளர அச்சீவ் பண்ண ஸ்டேட்டுக்கு இது பண்ணணும்ல. நம்மளும் நிழல் கூட விழாது அப்படின்னு அந்த லெவல்ஸுக்கு அவர் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கருணை வந்து நம்மளுக்கு வேணுமா வேணுமா? சரிங்களா? அதனால தான் அடுத்த பாடல் பாருங்களேன். சரி, குழையாமல் இருக்கணும்னா கதி. அதான் அந்த சன் டிவியில் போன கிளாஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். சன் டிவியில் ஒரே ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு சாதா தேவையில்லாத நியூஸை வந்து போட்டு 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 காலையிலேருந்து நைட்டு மறுநாள் அப்படி இப்படின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த நான் அதான் எது சொல்கிறது, இப்போ மிருகத்தை சாப்பிட்றது, இந்த மாமிசம் புலையை சாப்பிட்றது நம்மளுக்கு 5% கூட உடம்பு ஏற்காது. அது விஞ்ஞான பூர்வமாவே நிரூபிக்கப்பட்டு அதை வந்து போடவே மாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த ஒளி வர்றதுக்கு டைம் ஆகும் நம்ம பேசுறோம். ஏன்னா உணவு வந்து தட்டுப்பாடு வந்துடும் பயந்து இவங்க மூடி மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி ஆனா அவங்களே வந்து ஒரு படம் எடுத்தாங்கல்ல நம்மளுக்கு அன்னைக்கு ஃப்ரீடம் இதுல நம்மளுக்கு அந்த இது பண்ணோமே ஹங்கர் ஸ்ட்ரைக் இன் கேப்டிவிட்டி அப்படின்னா உண்ணாவிரதம் சிறைவாசத்துல அப்படிதானே. கேப்டிவிட்டின்னா நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படிதானே. ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணுச்சு, இப்போ ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு நிறைய கீருக்கு போயிட்டு அந்த இது அவங்க கேப்சர் பண்ணுறாங்கல்ல அந்த விஷுவல்ஸு. யார் சன் டிவி நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்கள சாடினவங்க கூட இப்போ நம்மளுக்காக பாடுறாங்க சரிங்களா. ஸோ அது ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதான் எல்லாம் உதாரணத்துக்கு இப்போ என்ன ஆண்டவன் நானும் முரடு தானே பிடிச்சிட்டு இருந்தேன். நானும் முரடு பிடிச்சி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் தெரியாமல் தவறு தெரியுது தவறுன்னு. ஆனால் பரவாயில்ல, இப்படியும் அப்படி ஏதோ ஒரு மூட்டத்தனமோ முட்டாள்தனமோ அறியாமையே ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி படைக்குதுன்றது உண்மை. அதில் இருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகுது வந்து இந்த கடவுள் ஐயா வள்ளலார் ஐயா சொல்கிறது கேட்டால் தான் நம்ம விடுதலை பெறுறோம்ப்பா. நல்லாவே தெரியுது, நம்ம திருத்துறோம், நம்ம திருந்திக்கிறோம், நம்மள ஆண்டவன் நல்லாவே திருத்துறோம். ஆமாம், நம்ம பைலட் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம திருந்தி பார்த்துட்டு அவர் மேலும் மற்றவங்களை இது பண்ணுறது, அடுத்தவங்களும் திருந்துறாங்களா இல்லையா, அந்த பொசிஷனுக்கு வராங்களா இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முரடு பிடிக்கிறாங்களே, நாம முரடு பிடிக்கும் போது நம்மளுக்கு அதை தெரியல. அவங்க முரடு பிடிக்கும் போது ஐயோ இவங்க முரடு பிடிக்கிறாங்களே நல்லா தெரிஞ்சுக்கணுமே நினைக்கிறோம். அப்போ ஜல்லிக்கட்டுறது என்ன எதுவாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்மளோட முரட்டு தன்மை வந்து நம்ம அடைகிறது தான் ஜல்லிக்கட்டாக இருக்கலாம். அப்போ நான் வந்து இந்த 2014 எல்லாருமே இந்த உலகமே ப்ரொடெஸ்ட் பண்ணது இல்லை, அப்போ நானும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறேன் ஜல்லிக்கட்டு அடகிற நாள் சரிங்களா. என்னோட வளர்ந்த அந்த இதை வந்து அடக்கி அந்த வீக்னஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து அடக்கி விடுது சரிங்களா. அதுதான் வந்து ஒரு இதுவாக அந்த இதோடு சேர்த்து மொத்தமாக நான் விடுதலை பண்ணேன். அதுக்கு மேலே நான் ப்ரொடெஸ்ட் அந்த இதுக்கு பண்ண போகிறது கிடையாது. அனிமல்ஸோட கஷ்டத்துக்கு வந்து நல்ல இது எடுத்துக்க முடியாது. எனக்கு இம்சை இல்லாத வியாபாரம் இன்பமாக வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப மும்முரமானேன். நம்பிக்கை ஓங்கிடுச்சு எனக்கு. இப்போ நானும் அந்த நிலையெல்லாம் கடந்து வரும்போது என்ன திருத்திருக்காரு, திருத்திடுவோம், அஞ்ச வேண்டாம்னு இருப்பாரு. அதனால எனக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. எப்படின்னா எல்லாரையும் திருத்த தான் இருக்காரு அவர் வந்துட்டாரு. அதனால இப்போ நான்லாம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு நானும் இப்படியும் அப்படியும் இதில் ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு தான் குதிச்சுட்டு இருந்தேன். என்ன திருத்திருக்காருன்னா எல்லாருமே திரும்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்து. ஆமாம், அந்த குதிப்பு வந்து அடகி அப்படின்னு ஒரு பாடல். ஸோ அதை அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து வம்மினோ அதெல்லாம் உங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு
நீங்கள் வந்துட்டு அன்றி கொலை விரும்பு நீங்கள் அதுதான் இருப்பீங்கன்னு பண்ணீங்கன்னா போமினும் புறத்தேகமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதி சரி அது வந்து வேற பகுதியை மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் நான் அடுத்த பாட்டு வந்துன்னா சரி கதி இருக்கின்ற திருச்சிற்றம்பலம் அது எங்கே இருக்குன்னா கதி வந்து திருச்சிற்றம்பலத்தில் மட்டும்தான் இருக்குன்னு அது வந்து நல்ல வேலை கதிர்ப்பு அங்கே வந்து நல்லா பார்த்துட்டேன் சரிங்களா. திருச்சிற்றம்பலம் ஆரோக்கியத்துக்கு கூட அந்த இதில் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்கல்ல சத்தியநாராயண சபையில் தேங்காய் பால் வரைக்கும் இது பண்ணி அடுத்தது இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அதை விட்டுறாம அந்த பசை வந்துக்கிட்டே இருக்குல்ல அந்த தசையில். ஸோ அந்த மாதிரி திருச்சிற்றம்பலம் என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பசை தன்மை கருணை வந்து என்ன பண்ணுது நீதி இருக்கின்ற ராதலால் அங்கே வந்து நீதி இருக்கு கருணை நீதி அது கூட சேர்த்து சொல்ற சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜஸ்டிஸும் கம்பேஷனும் வந்து டிஃப்ரெண்டாக வச்சு பார்ப்பாங்க அப்படிதானே நீதியும் கருணையும் வந்து வெவ்வேறு மாதிரி வச்சு பார்ப்பாங்க அப்படிதானே அந்த ஆங்கிளில். நீ இதெல்லாம் வைக்க தேவையில்ல கருணையெல்லாம் நீங்கள் இருக்க தேவையில்லை உங்களுக்கு அந்த எமோஷன்லாம் இல்லாமல் கூட உங்களால் நீதி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ண முடியுமா? அதான் எனக்கு சந்தேகமாக ஒரு சில வீகன்ஸ்ட்டு சரிங்களா. டேய் நீ வந்து நீதியை பற்றி பேசுகிற ஆனால் கருணையை பற்றி நீ ஏன் பேச மாட்டுற அப்படின்னும் போது தான் வந்து அந்த ஒரு இது வச்சிருப்பான் உயிர்கள் எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு தன்மை வச்சிருக்கான்றது நான் வந்து மைண்டிங் பண்ணி பார்த்தா தெரியுது. ஆமாம் எல்லாமே அழிஞ்சிடணும் சரிங்களா நிலை குறைந்து போகணுன்ற ஒரு இது என்னப்பா இது சொல்கிறாங்க என்னப்பா இதில் என்ன நீ சொன்ன அது இருந்தால் தானே அதை இம்சிக்கிறாங்க அது இல்லாமலே ஆயிடுச்சுன்னா இம்சையே இல்லாமல் உயிர்களே இல்லாமல் போட்டுமே அப்போ மனுஷங்கிட்ட வர போகிறாங்க பொருள்களே இல்லாமல் போட்டுமே. அப்போ அதான் நான் சொன்னேனே நீ வந்து பொருள்களே இல்லாமல் இருக்கணும்னா நீ சாப்பிடுறது நிறுத்துரு அதான் சரிங்களா. இந்த செப்பல் போடுறது துணிகள் போடுறது எல்லாமே இல்லாமல் காட்டு வச்சே நீ ஓடிடணும் சரிங்களா. பொருள்களே யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ எல்லாமே அழிஞ்சிடணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே. நன்றி உனக்கு இல்லாமல் போயிடுச்சுடா அப்படின்ற அங்கே இடிக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இடிக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஐயா சொல்றாரு ஒன்னொன்னுத்துக்கும் இது வந்து கருணையை செய்யணும்னா அது அறிவு விளங்கிக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம கருணையும் நல்லா பண்ணும் போது தான் அந்த கருணையும் நல்லா நம்மளுக்கு விளங்கும். அப்போ அறகுறைன்றது எப்படி தெரியுது இல்லை உங்களுக்கு நல்ல அறகுறையாக வீகனிசமும் வளவிசமும் இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு காலி சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நல்ல நிலையாக இருக்கிறதுக்காக கருணை நீதி அப்படின்ற போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பேக்கேஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுனால கருணை நீதி இருக்கின்ற நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வாங்கிக்கோங்கடா நீங்கள் பேக் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது ஏன் வந்து நீங்கள் ரெடி டு ஈட்டு மீல் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க ஈஸியாக குக் பண்ணி சமைக்கிறதுக்கு கூட எல்லாமே ரெடியாக நீங்கள் டக்குன்னு எல்லாமே பண்ணலாம் ப்ரொசீஜரை அப்படின்ற மாதிரி இருக்கின்றது. ஆதலால் நீவீர்கள் எல்லாம் பதிய இங்கே சீக்கிரமாக வந்துடுங்க பதியனும் போது என்ன அர்த்தம் கதி. இப்போ ஒரு நாட்டில் வந்து நம்மளுக்கு கதி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகதியாக இருந்தவங்க வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு அசைலம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணலாம் பதிய இது பண்ணிடணும்ல பதியை இங்கன்னே வம்பினும் அதாவது தசையை காட்டுறாரு நீங்கள் வந்து பசங்க உங்களுக்கு ஏறணும்னா இப்படி இந்த வழி தான் மற்ற ஞான வழிகளை சொல்லி எல்லாரும் வந்து உங்களை போண்டி ஆக்கிடுவானுங்க ஆண்டி ஆக்கி விட்டுருவானுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தாண்டி வந்து உங்களுக்கு இது என்ன நடக்கணும் உங்களுக்கு இதான் தாண்டவம் ஆடுன்றாங்களே இதான் போட்டு தாண்டி ஆடுறதான் ஆடு ஆனா அவங்க பேர்ல மட்டும் சொல்லி ஆமா நீங்க கேட்டு தாண்டிங்களா சின்ன வயசுல அதனால உங்களுக்கு அந்த பண்பு வந்து அதான் ஏற்கனவே அந்த இது இருக்குல்ல வச்சிருக்காருன்னு நான் நிஜமா சந்தோஷப்படுறேன் ஆனந்தப்படுறேன். அதனாலதான் நானும் தாண்டினேன் சரிங்களா. சரி அதனாலதான் என்ன பண்ணுது பதியை எங்கன்னே வம்பினும். அப்போ வள்ளல கூப்பிடுறாரு நம்மளுக்கு இப்போவே அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இவர் நித்யானந்த மாணவர்கள்லாம் சில பேர் சொன்னாங்க அவர் பண்ண அந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு 10 இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்னாங்கன்னா அந்த ஸ்கீமில் போய் நீங்கள் சேர்ந்துக்கணும் அது லட்சக்கணக்கம் அப்படின்னா கிடையாது சரிங்களா. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது சேர்ந்துக்கணுன்ற மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. பட் எனக்கு அந்த வியாபாரத்தில் எனக்கு இஷ்டம் கிடையாது ஃப்ரீயா உண்மை எப்படி ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இமானிக்கு எவ்வளோ வயசாகுது 7 வயசு ஆகுது 2வது படிக்கிறான். அப்போ 3வது படிக்கும்போது 8 வயசு தான் கிட்ட ஆகும். அந்த 8 வயசுல எனக்கு எவ்வளோ துணிச்சல் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அந்த பிரித்து பார்க்குறது எனக்கு இதுதான் சொந்தமாக முடிவெடுக்கிறது. அந்த எந்த அளவுக்கு எனக்கு இந்த போகத்தோட இந்த போகம் தேவையில்லை இந்த இது வேண்டாம் எனக்கு என்னது அதான் அந்த கேஜிஎஃப்ல அந்த இது நடந்திருக்கு ஏற்கனவே பெண் உரிமைகளுக்கு வேண்டாம் நான் எதுலேயும் எனக்கு இதுதான் வேணும் அன்போட அந்த பாசம் அந்த கருணை வேணும் எனக்கு என்னை அரவணைக்கிற அந்த இடம் தான் வேணும்
எனக்கு இதோட அதுதான் முக்கியன்ற அந்த டிசிஷன் எடுத்து ஓடி வந்திருக்கேன் பாரு. அத்தனை கிலோமீட்டரும் கடந்து ஓடியாந்துருப்பேன். வழியை எப்படி தெரியுதோ இல்லையோ அங்கே வந்து தப்பிச்சு ஓடி வந்து அது எல்லாருக்கும் நல்லது தான் செய்யுது. ஆனால் நல்லது செய்யுதுன்னு நம்ம தப்பான இடத்துல மாட்டிக்கிறோம். அது நல்லது இல்லைன்றது கரெக்டாக காமிச்சு எதிரி பிடிச்சி வர்ற அளவுக்கு எனக்கு இதை நல்லது பண்ணிட்டான் ஆண்டவன். ஸோ இதெல்லாம் அது புலை தவிர்க்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்காரு. அந்த புலை வேணான்ட்டு நான் ஓடியாந்துருக்கேன் பாரு. அப்பயே அப்படி எந்த அளவுக்கு நல்ல ஒரு எண்ணங்களை வந்து அங்கே வித்துட்டு இருக்காரு. எனக்கு நல்லா அது கிரகிச்சுக்கிறேன்ற இதை வந்து வரவழைச்சு விட்டதுனால அது நல்லா நம்மளுக்கு அது நல்லா மேலும். அப்போ அந்த இது உங்களுக்கும் வாழ்த்து இருக்கு. மிடாவில் வா போன்ற மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கலாம். அவர் வரது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சுதந்திரமா நல்லா இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கூட நீங்க எடுத்துக்கலாம். மம்பி எழுதுற வில்லங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து நல்ல அங்கம் தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று இது பண்ணி நீதி பற்றி தெரிஞ்சுக்கல, இது மாதிரி கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும், கருணை இருக்கணும், வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தர்மத்துக்கு எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அந்த மாதிரி பதியை இங்கன்னே. அப்போ தர்மசாலை இங்கே ஒன்று வச்சுருக்காரு, இங்கே ஒரு இது வச்சுருக்கேன். நானும் பதிச்சுக்கிறேன். அப்போ ஆமாம், நானும் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு, அதில் வந்து எந்த வித இம்சையும் இல்லாமல் இன்பத்தை தரணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வரேன்ல. பாண்டிச்சேரியோட இதில் திருச்சிற்றம்பலத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? ஆரோவில்னு கூட சொல்லலாம்ல. அந்த அங்கே இருக்கிற மக்கள் எங்கே ஹைதராபாடுக்கு போகிறேன். ஒரு காலத்தில் என்ன பண்ணேன், நித்யானந்தன் தப்பிச்சு வரதுக்கு ஹைதராபாடு யூஸ் பண்ணி வந்தேன். இப்போ வந்து ஒரு அனிமல் லிபரேஷன் மார்ச் நடக்குது, சரிங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு? 16லேருந்து இப்போது 24 ஆகிடுச்சு இல்லை? ஸோ 8 வருஷமா, 8 மனுஷன் இருப்பாங்கல்ல. அப்போ அடுத்த டைமென்ஷன் போயிடுச்சு, சரிங்களா? அப்போ டைமென்ஷன் போகும்போது நம்மளுக்கு இந்த 8ல் வந்து எட்டாவது ஒரு இதை வந்து நம்ம எட்டி பிடிக்க போகிறோம்ல. அடுத்த அந்த ஊர் மக்களை இப்போ ஹைதரா அப்படின்னும் போது எப்படி தோணுது, அந்த ஹைதராபாத் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த அனிமல் விவசாயம்லாம் அதிகமாக உங்களுக்கு இது போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி தான் தெரியுது. எல்லா இடமும் இப்போ அதுதான் நடக்குது. அதுதான் எனக்கு வருத்தமே. என் வருத்தத்தை அது சிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கும்ல இன்னும். அதுவும் ஹைதராபாத் மாதிரி சிட்டிஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அவர் நினைச்சாருன்னா ஒரு எஜுகேஷன் ஹெல்த்து வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு கிடைச்ச அந்த இதை வந்து நம்ம சின்ன சிட்டியாக இருந்தால் கூட, சின்ன சிட்டியாக இந்த உலகம் தெரிஞ்சதாக கூட, அது வந்து என்ன பண்ணுது, சிட்டிசன் ஆகிட்டோம்னா நம்ம. அப்போ அந்த ஒரு நாட்டுக்கும் வந்து நீங்கள் மெட்ரோ கிரேடாக போகணுமா, இல்லை காட்டு வாசி நம்ம என்ன பண்ணிட்டு ரெட்ரோ கிரேடாக ஆகணுமா? கிரேடு வந்து நம்மளுக்கு என்ன இது பெரிய சப்ஸ்டாண்டர்டாக ஆகணுமா, இல்லை சூப்பர் ஸ்டாண்டர்டாக மாறணுமா, சரிங்களா? அந்த மாதிரியான வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அந்த அந்த ஒன்று வந்து கடவுளுக்கு ரொம்ப இதுவாக இடிக்குது, சரிங்களா? பதியை இங்கனே வம்பினோம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொலை பயில் வீரில் அதை ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு கண்ணில் வந்து அந்த இதை விட்டு ஆட்டுவாங்க தெரியுமா, விரல விடுறது, மாடுகளுக்கு வந்து அடிப்பாங்கல்ல ஹலாலுக்கு. அப்போ பண்ணும்போது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இதில் விளையாடுவாங்க தெரியுமா, புஷ்வானத்தில் நம்ம போய் இக்னேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விளையாடி பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி பொருட்களை விளையாடுற மாதிரி வந்து உயிர்களோட கண்ணில் மிளகா வச்சு குத்துறது, மிருகத்தோட கேவலம் தான் பண்ணும்போது மூக்கணங்கயிறு அதெல்லாம் ஏட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டோம், நம்ம கதையில் இருக்குதுன்னு நினச்சிட்டோம். எல்லாம் நாம தான். இதெல்லாம் வந்து அவங்க கொலைக்கு சீக்கிரமா உந்துது இல்லை. அவங்க நல்ல தன்மையாக பார்த்துக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டார்ச்சர். இதெல்லாம் டார்ச்சர். ஒரே இடத்துல சூரியனில் கட்டி வச்சு அவங்க எங்கேயும் நகர முடியாமல் ஒரே இடத்துல தவிச்சு அவங்க இது நிலை குறைஞ்சி போயிடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டுக்கிட்டு கொலை பயில் வீரில் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விதியை நோமினோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, ஏற்கனவே இந்த தனி நிலைமை கிடைக்காது உங்களுக்கு. புதுசாக ஒரு கதி கிடைக்காது உங்களுக்கு. விதி தான். இது நீங்கள் எந்த நிலையில கீழே இருக்கீங்க, இப்போ சனிக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? அதே மாதிரி விதியை நோமினோ, அது நொந்து தான் போவீங்க, வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, ஏழு சூழ்நிலையை அவங்களுக்கு அழிக்கல, அவங்களும் உங்களுக்கு தரமாட்டாங்க, சரிங்களா? கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி போகிறாங்க. நோமினோ ஓமினோ அப்படின்றது. சரி போங்க, என்ன பண்ணுறது, அதை போய் அனுபவிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஓமினோ சமைய வெப்பகத்தே அப்படின்றது. வெப்பகம் அப்படின்னும் போது ஒரு காடு வந்து இது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், வெப்பகம் இருக்கும்ல அந்த இதில், அந்த மாதிரி அந்த இடத்துல போயிட்டு சமயம் குழின்ற மாதிரி இதில் வெப்பகம்ன்ற அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு. அங்கே போய் மாட்டிக்கிட்டு நரக குழின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அந்த இடத்துல விஷமும் உங்களுக்கு வந்து விஷ ஜந்துக்களும் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு தத்தளிக்க போகிறீங்களா, சூதுவாதிகள் நிறைஞ்ச உலகத்தில், காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் நீங்கள் மாட்டி தவிக்க போகிறீங்களா, கம்பேஷனுக்கு வந்துருங்க அப்படின்றது.
எந்த அளவுக்கு அனுபவிச்சு உணர்ந்து அவ்வளோ நல்லா சொல்றாரு. அவருக்கு தான் நம்ம போய் சேரணும். அவர் நல்லா நம்மளை சேர்த்துக்கிட்டாரு. அந்த நம்ம குணம் நல்லா மாறி பதப்பக்குவம் வந்துச்சுன்னதுமே நம்மளுக்கு ஆண்டவன் சேர்த்துக்கிறாரு. அந்த பதப்பக்குவத்தை எல்லாருமே நம்ம கொண்டுட்டு வரணும். அதை தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறது இந்த லட்சணத்தில் சொல்லி வச்சு யாருமே போகாத அளவுக்கு ஆக்கி விட்டுட்டாங்க. நிழலையே சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தால் என்னத்த அர்த்தம்? நல்லதா அர்த்தமே ஆகாது. குணாதிசயத்தோடு சேர்ந்தாதான் அந்த கரெக்டான இயல்பு போய் சேர முடியும். நல்லா நம்ம கையாள முடியும். நம்ம புழக்கத்துக்கு வரும். எல்லாமே நிறைவு பெறும். அப்போ அதான் நீ சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த ஊருன்னு சொல்கிறது எனக்கே தெரில. சரிங்களா? கேஜிஎஃப்ல பிறந்த மாதிரி இருந்தாலும் இங்கே வளர்ந்த மாதிரி இருந்தாலும் பாண்டிச்சேரியில் கடலூரில் படித்த மாதிரி இங்கே கரு தரிச்சிருக்கலாம். கரு தரிக்கிறோட ஒரு இடம் இருக்கும். விருதாச்சலில் நீங்கள் கடலூர் இதில் பாண்டிச்சேரி கேஜிஎஃப்ல கரு தரிச்சு விருதாச்சலில் பிறந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்த சேலத்தில் கரு தரிச்சுன்னா என்னன்னு தெரியல. சேலத்தில் இருந்தாங்களா கேஜிஎஃப் போயிட்டாங்களான்னு தெரியல. அம்மா ஸோ இந்த ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட்ல சுற்றி வரோம்ல அப்படிதானே? அப்போ இந்த காட்டில் நம்ம வந்துட்டு இருந்தோம் சரிங்களா? அப்போது இது நம்ம ஏறுற்ற இதுவாக மேட்டில் நம்ம மாற்ற போகிறோம் அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி திருச்சிற்றம்பலம் நம்ம இது பண்ணுவோம்ல, அதிகமாக பேச ஆரம்பிச்சோம். அந்த ஊரே நம்ம அந்த வாசிகளை நம்ம இது பண்ணி திருச்சிற்றம்பலம் தண்ணியிலே வளர சொல்லும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முடிவு வரைக்குமே திருச்சிற்றம்பலம் கேஜிஎஃப் அப்படின்ற மாதிரி அதை சொல்லாமல் விழுப்புரம் அந்த மாதிரி இது சொல்லாமல் திருச்சிற்றம்பலம். ஸோ அதுதான் காமனான பொதுவான இது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம திருச்சிற்றம்பலம்